Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி சுமார் 20 பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. குச்சிப்பாளையம் என்ற கிராமத்தில் காளியம்மன் கோயில் திருவிழா நடந்தது. விழாவில் அகல் விளக்குகளை ஏற்றியபோது திரியில் இருந்த நெருப்பு அருகில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மீது பற்றியதாக கூறப்படுகிறது. இதில் 4 குழந்தைகள் 8 பெண்கள் உள்பட 20 பேர் தீக்காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சிதம்பரம் வட்டம் கிள்ளை மதுரை குச்சிப்பாளையம் மாரியம்மன் கோயிலில் இன்னைக்கு நைட்டு தாலாட்டு நடக்க வேண்டியது. அந்த தாலாட்டுக்கு நடக்க வேண்டியதுக்கு வெடி வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த வெடியை வெடிக்க நைட்டு 10 மணிக்கு தான் வெடிப்பாங்க. அதனால் ஓரமாக கோயிலில் ஓரமாக வச்சுருக்காங்க. அதை வந்து எல்லாம் சாமி தீபரிசி முடிஞ்ச உடனே எல்லாம் தீபாவளி நடத்திருக்காங்க. தீபாவளி எல்லாம் படிச்சிருக்கும் போது சாமி படிச்சுட்டு தீபாவளி வரும்போது அந்த நெருப்பு எப்படி அதில் பட்டுடுச்சு. அந்த வெடி கொத்தா வச்சிருந்த வெடியில் பட்டுடுச்சு. அந்த 10,000 வெடி ஃபுல்லாக எல்லா வெடியும் வெடிச்சிச்சு. வெடிக்கும் உள்ளே இருந்தவங்க எல்லாம் மொத்தம் எத்தனை பேர் காயம்? 9 பேர் 10 பேர் இருக்காங்க. சரி, உங்கள் ஐயா பேர் என்ன? என் பேர் செந்தில்குமார், அப்பா பேர் களியமூர்த்தி. சொந்த ஒரு குச்சிப்பாளையம் மாரியம்மன் கோயில். இல்லை, உங்கள் தரப்புலேருந்து எத்தனை பேர் பாதிக்கும்? என் தரப்புலேருந்து என் பொண்ணு, என் தங்கச்சி ஒன்று, எங்கள் சித்தப்பார் பொண்ணு ஒன்று, என் மச்சானோட தம்பி பையன் ஒன்று, என் தரப்பில் 5 பேர். சிதம்பரம் தொகுதியில் கிள்ளை அருகே குச்சிப்பாளையம் என்ற கிராமத்தில் இன்று மாலை நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தினால் எண்ணற்றோர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு இதுவரை 16 பேர் படுகாயத்துடன் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோருமே போர்க்கால அடிப்படையில் அவர்களை குணப்படுத்தக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 16 பேரில் ஒரு 11 வயது நிரம்பிய சிறுவனுடைய நிலை மட்டும் சற்று கவலைக்கிடமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சிறுவனை அவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் நலம் பெற நாம் எல்லோருமே நம்முடைய விருப்பத்தையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மீதி 15 பேரில் ஒரு அம்மையார் அதிகமான காயமுற்ற காரணத்தினால மருத்துவ குழுவுடைய பரிந்துரையின் பேரில் இன்னும் சற்று நேரத்தில் விரைந்து தஞ்சாவூருக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்படவிருக்கிறார். எஞ்சிய 14 பேரும் தீவிர சிகிச்சையின் அடிப்படையில் விரைந்து நலம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து மருத்துவர்களும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் முழுவீச்சிலே கவனம் எடுத்து வருகிறார்கள். நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கின்றோம். காயம்பட்ட குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்திருக்கின்றோம், நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றோம். காயம்பட்ட அனைவருமே விரைந்து நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. சார், மொத்தம் அந்த பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளோ சார்? இதுவரை 16 பேர் இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. அதில் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க தான் 16 பேர் சொல்கிறாங்க. அதாவது இங்கே உள்ள தகவலின் அடிப்படையில் 16 பேர். வேறு இடங்களுக்கு எங்கே போயிருக்காங்கிற தகவல் இப்போ தான் நாங்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சம்பவம் நடந்து கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. அது இல்லாமல் வதந்திகளாக சில பேர் சமூக வலைதளங்களில் 40 பேர் 50 பேர்லாம் செய்தி பரப்புகிறாங்க. தயவுசெய்து இது போன்ற நேரங்களில் உறுதிப்படுத்தப்படாத இந்த தகவல்களையும் யாரும் பரப்ப வேண்டாம். மக்கள் அச்சம் கொள்ள நேரிடும், பீதியடைய நேரிடும். எனவே தகவல்களை நாங்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். முழுமையான எண்ணிக்கைகளை நாங்கள் அடுத்து வெளியிடுவோம். சார், ஒரு மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி இங்கே இருக்குது. இங்கே சிகிச்சை அளிக்க முடியாது, எதுக்காக சார் தஞ்சாவூர் அனுப்பிச்சி விடணும்? அதாவது இங்கே உரிய சிகிச்சை இல்லைங்கிற தகவலை நமக்கு தந்திருக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் அதே சிகிச்சை இங்கேயே சிறப்பான முறையில் முன்னெடுக்கிறது நம்ம கவனம் செலுத்தும். தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தால் பரவாயில்ல. ஆல்ரெடி இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போச்சு. இன்னும் ஏன் அந்த நீங்கள் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் கவனத்தில் கொள்கிறேன். இல்லை, நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய விஷயத்தை நான் கவனத்தில் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த துறை சார்ந்த அமைச்சருக்கும் இதை நான் கவனப்படுத்துகிறேன். அதாவது சார், ஒன்று புரிஞ்சுங்க, இந்த நேரத்தில் மருத்துவர்கள் இந்த இரவு நேரத்தில் சிரமம் பாராமல் தங்களுடைய அன்பான மருத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேலைகளில் செய்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம கவனத்தை சொல்லுவோம். இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி நம்ம சர்ச்சையாக்க வேண்டாம். இப்போ அவர் மருத்துவரோடு நம்ம சேர்ந்து ஒத்துழைப்போம். திருவிழாக்களில் இது மாதிரி வெடிகுண்டு மாதிரி வெடிக்கக்கூடிய இதெல்லாம் ஏற்கனவே தடைப்பதிவு எப்படி இவங்க கொண்டு வராங்க? இதுக்கு நீங்கள் என்ன ஒரு கண்டிப்பாக என்ன ஒரு திருவிழாவில் மக்கள் மகிழ்ச்சியாக சாமி கும்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் வர்றாங்க. அங்கே இப்படிப்பட்ட ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருப்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த வெடிகளுடைய அளவுத்தன்மை என்ன என்பதை உடனடியாக காவல்துறை விசாரிக்கணும். அது சட்டம் அனுமதித்த அளவை விட அதிகமாக இருந்தால்
அதை யாரெல்லாம் தயாரிக்கிறாங்க, யாரெல்லாம் விநியோகிக்கிறாங்க, யாரெல்லாம் விற்பனை செய்கிறாங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நானும் கடுமையான அழுத்தத்தை வந்து அதிகாரிகள் நான் கொடுத்துருக்கிறேன். பார்ப்போம். இப்போ ஆய்வு பண்ணீங்க, பெரும்பாலான பொதுமக்களுக்கு இந்த கால் பகுதி தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டது இல்லையா? அப்போ அந்த அந்த வெடிப்பொருளோட தன்மை எந்த அளவுக்கு இருந்திருந்தால் அந்த கால் பகுதி மட்டும் பாதிக்கும்? உண்மை ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது வந்து கோவிலில் நடந்த ஒரு விழா. அந்த கோவில் விழாவை ஏற்பாடு செய்தவர்கள்ட்ட தான் நம்ம விசாரிக்கணும். காவல்துறை இந்த விஷயத்தில் உரிய கடமையாற்றணும். நான் அதிகாரிகள்ட்டையும் பேசியிருக்கிறேன். சரியா? இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் விழாக்களில் வந்து இது மாதிரி அதிக பொருள் வெடிக்காத அளவுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை கண்டிப்பாக. ஆனால் இது போன்ற துக்கம் நடந்த நேரத்தில் இல்லை, இது போன்ற ஒரு துயரம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம யாரையும் குறை சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம். ஆனால் இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறது என்ன என்பதை அரசாங்கத்துறை கவனத்துக்கு கொண்டு செல்வோம். இப்படி இந்த கோயில் திருவிழாவில் இந்த நடந்த அசம்பாவிதம் மாதிரியா வேற எங்கேயும் நடைபெறாமல் இருக்கணும். ஏன்னா மக்கள் ஒரு கோவில் திருவிழான்னா சந்தோஷமாக வர்றாங்க, அதே சந்தோஷம் அவங்க வீடு திரும்பணும். இப்படிப்பட்ட விபத்துலாம் ஏற்படும் போது அது பெரிய துக்ககரமான நிகழ்ச்சியாக மாறிடுது. இனிமேல் எங்கேயுமே இது நடைபெறாமல் இருப்பதுக்கு அரசு கவனம் எடுக்கணும். நானும் கவனம் எடுத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் நான் கண்டிப்பாக நான் பேசுவேன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.